அடிப்படை தேவைகளுக்காக நடத்தப்பட்ட 4 ஆண்டு கால போராட்டம் மனம் இறங்கி வந்த கோவை மாவட்ட ஆட்சியர் நெகிழ்ந்து நன்றி கூறிய ஊர் மக்கள். கோவை மாவட்டம் காரமடை அடுத்த அம்பேத்கர் நகர் பகுதியில் வசிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு சமூக நலத்துறை சார்பாக வழங்கப்பட்ட இடத்தில் வீடுகள் கட்டி வசிக்க ஆரம்பித்தனர். ஆனால் இந்த பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக குடிநீர் வசதிகள் இல்லை, மின்விளக்கு இல்லை, சாலை வசதிகள் இல்லை, சாக்கடை வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை. எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தனி தீவுகளில் வசிப்பது போல வசித்து வந்த மக்கள் பலமுறை இது சம்பந்தமாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம், துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் மனு அளித்தும் போராட்டம் நடத்தியும் வந்தனர். 4 ஆண்டுகளாக இவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத அதிகாரிகளால் கடும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர். இதனைத் தொடர்ந்து இவர்களின் வாழ்க்கை இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு செய்திகள் மூலமாக வந்தது. செய்திகள் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு சென்றது. மனம் இறங்கி வந்த கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இவர்களது பகுதியில் போர் போடப்பட்டு தண்ணீர் வசதிகள் செய்து தரப்பட்டு இங்குள்ள 5 வீதிகளுக்கும் பொது தண்ணீர் குழாய் பதிக்கப்பட்டது. 2 தினங்களுக்கு ஒரு முறை தண்ணீரும் திறந்துவிடப்படுகின்றது. பொதுமக்கள் குடங்களை கொண்டு தண்ணீர் பிடித்து வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டு தெருவிளக்குகளும் போடப்பட்டு உள்ளது. 4 தெருவிளக்குகளும் போடப்பட்டு உள்ளது. வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து இவற்றை செய்து தந்த கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காரமடை நகர்மன்ற தலைவர் உஷா வெங்கடேஷ், நகர செயலாளர் வெங்கடேஷ், மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேந்தர், முன்னாள் நகர்மன்ற தலைவர் மனோகர், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஜெயசீலன் ஆகியோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தனர். மேலும் இந்த பகுதியில் சாலை வசதி மற்றும் சாக்கடை வசதிகள் செய்து தர வேண்டும் மற்றும் பொது கழிப்பிடம் கட்டித்தர வேண்டும். இந்த பகுதியிலிருந்து வெளியே செல்ல பேருந்து வசதிகள் இல்லை. ஒரு பேருந்து வருகின்றது, அந்த பேருந்தும் இந்த பகுதியில் நிற்பதில்லை. எனவே இந்த பகுதியில் பேருந்து நிறுத்தம் கட்டித்தந்து பேருந்துகளை நிறுத்த வேண்டும். இந்த பகுதிக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என மக்கள் கேட்டுக்கொண்டு உள்ளனர். இந்த நிகழ்வில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அன்னபூரணி, புஷ்பலதா, சுமித்ரா, இந்திராணி, ரகுநாதன் மற்றும் ஊர் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கங்க, என் பேர் சுமித்ரா. காரமடை எட்டப்ப நகர் அம்பேத்கர் நகர்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். இங்கே ஆதி திராவிட நலத்துறையில் எங்களுக்கு வீட்டு மனு பட்டா கொடுத்து 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமும் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த 3 மாதமாக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம், கரண்ட்டு தண்ணி வேணும்னு சொல்லி. கரண்ட் தண்ணி வேணும்னு கேட்டதில் இப்போ எங்களுக்கு கரண்ட்டும் வந்துருச்சு, தண்ணியும் வந்துருச்சு. இந்த 3 நாளாக தண்ணி கரண்ட்டு 3மே இருக்குது. இதுக்காக நாங்கள் அரசாங்கத்துக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கு எங்கள் ஊர் பாடுபட்டவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தண்ணி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 3 மாதமாக 3 வருஷமாக தண்ணி இல்லாமல் இருந்தோம். இப்போ 4 வருஷமாக விலைக்கு தான் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம். நாங்கள் 4 வருஷமாக மாதத்துக்கு 3000 4000ன்னு கை காசு போட்டு தான் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த தண்ணி வந்ததுலேயும் கரண்ட் வந்ததுலேயும் எங்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் கூட வேலை செஞ்சவங்களுக்கு, எங்களுக்கு தண்ணி வரதுக்கு கரண்ட் வரதுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷங்க. நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் இதே மாதிரி எங்களுக்கு ரோடுமே மற்ற அடிப்படை வசதிக்கு சாக்கடை போகிற தண்ணி போகிறதுக்கு டிச்சி வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தா இன்னும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். இதை நாங்கள் ஒரு கோரிக்கையாகவே நாங்கள் சொல்கிறோங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் இதே மாதிரி கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.